மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் காப்பி செடியை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் காப்பி செடி. பாருங்கள், இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூ வெள்ளையாக அதுக்கப்புறம் இந்த நிறத்தில் கருப்பாக வரும். கருப்பாக வந்த பிறகு இதில் பிஞ்சு எல்லாம் வருது பாருங்கள். இதுதான் அந்த காப்பி கொட்டை. இதில் தான் வரும். இதுதான் காப்பி கொட்டை. இந்த காப்பி கொட்டையை பற்றி பார்க்கலாம். காப்பி செடி இதுதான் பூ. இந்த பூ இது போல் கருப்பாக அதுக்கு அடுத்து தான் காய் வரும். இதில் இந்த பச்சை காய்கள் அது கலர் மாறின பிறகு அதை அறுவடை செஞ்சு எடுக்கிறாங்க. இந்த இலை பாருங்கள், எதிர் அடுக்கில் வரக்கூடிய இலை மா இலை மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். இதுதான் காப்பி செடி. இந்த மல்லிப்பூ மாதிரி முல்லை மாதிரி இந்த பூக்கள் தென்படுகிறது. அழகாக பாருங்கள். இந்த பகுதியில் ஃபுல்லாகவே எல்லா காப்பி மரங்கள் தான். இது காப்பி செடிகள் தான், காப்பி தோட்டம். இந்த காப்பி தோட்டத்தில் தான் நமக்கு தேவையான காப்பிகள் கிடைக்கிறது. அதாவது காப்பி விதைகள் இங்கே சேகரிக்கப்பட்டு இந்த காப்பி கொட்டைகளை தான் வறுத்து காப்பிக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த காப்பி அதாவது இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி. இது ஒரு சுறுசுறுப்பை தரக்கூடியது, டயர்ட்னஸை போக்கக்கூடிய ஒரு பானம். அதுக்காக தான் நம்ம தயார் பண்ணி காப்பி குடிக்கிறோம். இந்த காப்பி நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதே நேரத்தில் அதிகமாக காப்பி குடிப்பவர்களுக்கு உடல் உஷ்ணத்தை அதிகமாக ஏற்படுத்திவிடும். பித்தம் அதிகமாகும். பித்தம் அதிகமானால் முடிகள் வெள்ளை நிறத்தில் மாறிவிடும், நரைத்துவிடும். இந்த முடி நரைக்கக்கூடிய வேலையை இந்த காப்பி செய்கிறது. அதனால் இதை அளவோடு பருகும்போது நமக்கு எந்த விதமான கேடும் இல்லை, உடலுக்கும் கூட நல்லது. இது அளவுக்கு அதிகமானால் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். காப்பி நமக்கு இந்த செடியிலிருந்து தான் கிடைக்கிறது. இதுதான் காப்பி. இது வயநாடு பகுதியில் எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த பூக்கள் பாருங்கள், இப்படி தான் பூத்து இந்த கருமையாக இந்த பூ வாடி இதிலிருந்து பிஞ்சுகள் உருவாகிறது. இந்த பூ உதிரும்போது அந்த பகுதிகளிலிருந்து பிஞ்சுகள் உருவாகும். ஓகேவா? இந்த காப்பி செடி எல்லா பகுதியிலும் வரக்கூடியது அல்ல. கொஞ்சம் ஈரப்பங்கான பனி பிரதேசங்களில், பனி பகுதிகளில், குளுமையான பகுதிகளில் வரக்கூடிய ஒரு செடி தான் காப்பி. நிறைய பேருக்கு ஒரு ஹாபிட் இருக்கும், அதாவது ஒரு பழக்கம். காப்பி குடித்தால் தான் காலையில் எழுந்துப்பாங்க, அதாவது பெட் காப்பின்னுவாங்க. அதுபோல் இந்த காப்பிக்கு அடிமையானவர்கள் நாம் மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுமே பெரும்பாலும் அதிகப்படியாக காலையில் காப்பி குடிக்கும் பழக்கங்கள் இருக்கிறது. ஏன்னா காப்பி குடித்தா தான் எனக்கு மோஷன் போகும்னு சொல்லுவாங்க, காப்பி குடித்தா தான் எனக்கு சுறுசுறுப்பு வரும்னு சொல்லுவாங்க, காப்பி குடித்தா தான் எனக்கு எந்த வேலையுமே செய்ய தோணுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காப்பி செடி தான் இது. இதை பாருங்கள், இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி காப்பியை அளவோடு பருகும்போது ஆபத்தில்லை, அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் ஆபத்தை ஏற்படுத்திவிடும். இது போன்ற நல்ல தகவலுக்கு
நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.